திருமண ஜாதகம் முழுமையாக எப்படி ஆய்வு செய்ய வேண்டும்? ஒரே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் முடிவு செய்வது சரியா? திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்கும்போது பலரும் சில பொருத்தங்கள் மட்டும் பார்த்து முடிவு செய்கிறார்கள். ஆனால் ஒரு சரியான திருமண ஆய்வு எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? இப்போது எளிமையாக முழுமையாக பார்க்கலாம். நட்சத்திர பொருத்தம். முதலில் நட்சத்திர பொருத்தம் பார்க்கப்படுகிறது. தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு, வேதை, நாடி போன்ற பொருத்தங்கள் இருவருக்கும் ஒத்துப்போகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். லக்னம். அடுத்ததாக லக்னம் மிகவும் முக்கியம். இருவரின் லக்னம் பொருந்துகிறதா, வாழ்க்கை நோக்கம் மற்றும் சுபாவம் ஒன்றுக்கொன்று ஏற்றதா என்பதை பார்க்க வேண்டும். தோஷங்கள். ஜாதகத்தில் உள்ள தோஷங்களையும் கவனிக்க வேண்டும். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் போன்ற முக்கிய தோஷங்கள் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். மொத்தம் 9 வகை தோஷங்களும் பார்க்கப்படுகின்றன. ஆனால் அவை சரியாக ஆய்வு செய்யப்பட்டால் அனைத்தும் பெரிய பிரச்சனை அல்ல. பாவகம் ஆய்வு. பாவகம் ஆய்வு மிகவும் முக்கியம். முக்கியமாக முதல், 2ஆம், 5ஆம், 7ஆம், 8ஆம் மற்றும் 12ஆம் பாவகங்கள் சரியாக உள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும். இது திருமண வாழ்க்கையின் நிலையை காட்டும். தசா மற்றும் புக்தி. திருமணம் நடக்கும் நேரம் சரியாக உள்ளதா என்பதை கூறும். சரியான தசையில் திருமணம் நடந்தால் வாழ்க்கை சீராக இருக்கும். தோஷ சாமியம். இருவருக்கும் உள்ள தோஷங்கள் ஒருவருக்கொருவர் சமநிலையில் உள்ளதா என்பதும் முக்கியம். இதையே தோஷ சாமியம் என்று கூறுகிறோம். இந்த அனைத்து விஷயங்களையும் சேர்த்துதான் ஒரு சரியான திருமண ஜாதக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரே ஒரு பொருத்தத்தை வைத்து முடிவு எடுக்காமல் முழுமையாக ஆய்வு செய்த பிறகுதான் திருமணம் முடிவு செய்ய வேண்டும். சரியான ஆய்வுதான் நல்ல திருமண வாழ்க்கைக்கு அடிப்படை. இந்த தகவலை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். மங்களகரமான ஸ்லோகம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப் பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தகவல்களுக்கு எங்களை ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஜோதிடர் கணேச சாஸ்திரிகள்.